So, hey, hello guys, welcome back to my channel. This is Anish. ஒரு காரை மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த காரோட ரைவல்ஸ் ஆல்ரெடி என்னென்ன மார்க்கெட்டில் இருக்குது, அது எந்த லெவலில் செல் ஆகிட்டு இருக்கு, அந்த ரைவல்ஸோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலாக ஒரு காரை அவங்க மார்க்கெட்டில் லான்ச் பண்ணால் தான் அந்த காரோட கம்ப்ளீட்டே பண்ண முடியும். ஸோ அப்படி அதோட இந்த காரோட ரைவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் கிரெட்டா, கியா செல்டாஸ் அண்ட் அதோட சிஸ்டர் கன்சர்னான ஸ்கோடா கோஷாக். ஸோ இப்படி ஆல்ரெடி மார்க்கெட்டில் டாப் லெவலில் செல் ஆகிட்டு இருக்க கார்ஸோட இந்த கார் வந்து இப்போது லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஒரு ரைவலாக லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா இந்த காரில் எப்படிலாம் ஃபீச்சர்ஸை கொண்டு வந்திருக்காங்க, இந்த காரோட டிசைன் எப்படி இருக்கு இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த காரோட கீ ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் இந்த காரை ஏன் வாங்கலாம் ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக நீங்கள் நிறைய ஹுண்டாய் கார்ஸ் பார்க்கலாம், நிறைய மாருதி கார்ஸ் பார்க்கலாம், நிறைய டாடா கார்ஸ் பார்க்கலாம் அண்ட் Volkswagen கார்ஸ் பார்க்கலாம். பட் ஸ்டில் அதோட ஈக்குவல் அளவுக்கு நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா Volkswagen அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு பிராண்ட் அண்ட் இமேஜ் அண்ட் அது ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸை டார்கெட் பண்ணி தான் அவங்களோட காரோட மேனுஃபேக்சரிங் இருக்கும். Volkswagen போலோவாக இருக்கட்டும், வென்டோவாக இருக்கட்டும் அண்ட் கொஞ்சம் காஸ்ட்லியான கார்ஸ் லைக் டிக்வான் ஆல் ஸ்பேஸ், T-Roc இந்த மாதிரி கார்ஸ் எல்லாம், இந்த டிக்வான் ஆல் ஸ்பேஸ் இந்த பர்டிகுலர் பிராண்ட் கார்ஸ், இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு 20 lakhs 35 lakhs கிட்டத்தட்ட அது போயிட்டு இருக்கும். ஸோ Volkswagen வந்து இப்போ மாஸ் மார்க்கெட்டை பிடிக்கணும் அப்படின்னா பெஸ்ட் ப்ரீமியம் கார் மாதிரி ஒரு ப்ரீமியம் காரை ஒன்று கொடுக்கணும் அண்ட் அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கணும் அண்ட் அது அஃபோர்டபுளாகவும் இருக்கணும் அப்படின்னு லான்ச் பண்ணியிருக்காரு தான் இந்த Volkswagen Taygun. இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,50,000 இருந்து ஆரம்பிச்சு 17,50,000 ஆஃப் ரோட் வரைக்கும் இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ Volkswagen இப்போ ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒரு அஃபோர்டபுள் கார் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஒரு கிரெட்டா நீங்கள் செல்டாஸ் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த காரை நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு அதோட ப்ரைஸ் ரேஞ்சோட இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பெட்டராக இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கோஷாக் எப்போவுமே Volkswagen வந்து ஸ்கோடா காசை விட பிட் கொஞ்சம் ஹையர் ப்ரைஸ் தான் எப்போவுமே செல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கோஷாக்கை விட கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இந்த காரை செல் பண்ணுறாங்க. ஒரு சில டிஃப்ரென்சஸ் இருக்கு அண்ட் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் கைஸ் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ நம்ம இப்போ ப்ரைஸ் ரேஞ்சஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் திங் வந்து அண்டர் த வுட், அதாவது இன்ஜின் ஸ்பெக்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். எப்பவுமே Volkswagen வந்து எப்படின்னா ட்ரெண்ட் லைன், கம்ஃபர்ட் லைன், ஹை லைன் இந்த மாதிரி தான் கொண்டு வருவாங்க. பட் இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காங்க, டைனமிக் லைன், பெர்ஃபார்மன்ஸ் லைன் சொல்லிட்டு ரெண்டு லைனா பிரிச்சுருக்காங்க. இந்த டைனமிக் லைன், பெர்ஃபார்மன்ஸ் லைன் அப்படின்னா என்னன்னா, டைனமிக் லைன்ல வர கார்ஸ் எல்லாமே வந்து 1 liter TSI இன்ஜின் கார்ஸா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ் லைன்ல வர கார்ஸ் எல்லாமே 1.5 liter TSI எவோ இன்ஜின் கார்ஸா இருக்கட்டும். ஸோ டைனமிக் லைன்ல ஒரு லைனப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே கம்ஃபர்ட் லைன், அதுக்கப்புறம் ஹை லைன், அதுக்கப்புறம் டாப் லைன் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட்டை ஆட் பண்ணிருக்காங்க. இங்க பெர்ஃபார்மன்ஸ் லைன்ல பாத்தீங்கன்னா GT பிளஸ் இந்த பெர்ஃபார்மன்ஸ் லைன் ஆஃப் கார்ஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 liter TSI இன்ஜினில் வந்து நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனாக இருக்குது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக இருக்குது. இதுவும் 6 speed கியர் பாக்ஸ், மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 speed கியர் பாக்ஸ், ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இங்கே இந்த சைடு பெர்ஃபார்மன்ஸ் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 6 speed கியர் பாக்ஸ், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 7 speed DSG கியர் பாக்ஸ். DSG கியர் பாக்ஸ் வந்து நமக்கு தெரியும் ஆல்ரெடி, Volkswagenோட ஒரு பெஸ்ட் கியர் பாக்ஸ், வேர்ல்ட் லெவலில் ஒரு பெஸ்ட் கியர் பாக்ஸ் ஆகுது. ஸோ அதை இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் மேக்ஸிமம் பவர். நமக்கு 1 liter TSI இன்ஜினில் கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 115 PS, 1.5 literல கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 150 PS. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டார்க் 1 literல நமக்கு கிடைக்கிறது வந்து 178 Nm. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் டார்க் இங்கே ஸோ 1.5 literல நமக்கு கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் டார்க் வந்து 250 Nm. இதுதான் கைஸ் ஆல் அபவுட் இன்ஜின். அண்ட் அஃப்கோர்ஸ் இன்ஜின் பற்றி சொல்லணும்னா Volkswagen இன்ஜின்ஸ் ஆர் ஆல்வேஸ் பர்ஃபார்மன்ஸ் இன்ஜின்ஸ். ஸோ இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் இன்ஜின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ Volkswagen Taygunோட எக்ஸ்டீரியர்ஸ் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED ஹெட்லாம்ப்ஸ் வித் இன்டிகிரேட்டட் DRLs வந்துடும். இந்த பர்டிகுலர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் லைன், அதுக்கப்புறம் GT பிளஸ் இந்த ரெண்டு வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு LED ஹெட்லாம்ப்ஸ் வரும். மற்ற வேரியன்ட்ஸ் லைக் கம்ஃபர்ட் லைன், ஹை லைன், அதுக்கப்புறம் GT இந்த வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் சேவர் ஹாலோஜன் லேம்ப்ஸ் வந்துடும் வித் இன்டகிரேட்டட் DRLs அஃப்கோர்ஸ் வந்துடும். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். அப்படியே கொஞ்சம் நம்ம மிடில் வந்தோம் அப்படின்னா நியூலி எம்போஸ் Volkswagen லோகோ அண்ட் அஃப்கோர்ஸ் கிரில்ஸ் எல்லாமே ஒரு யூனிக் டிசைன் அண்ட் GT வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு GT பேஷிங் வந்துடும். அண்ட் கொஞ்சம் கீழே வந்துன்னா அதோட ஸ்கிட் பிளேட்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ், இன்டிகிரேட்டட் ஃபாக் லேம்ப்ஸ் இதெல்லாம் அப்படியே ஒரு ஃப்ரண்ட் வியூ அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு Volkswagenோட டிசைன் அண்ட் யூனிக்னஸ் அண்ட் ரிஜிட் பாடி குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்கும் கைஸ்.
சரி, ஓகே. இப்போ நம்ம ஃப்ரண்ட் டிசைன் பத்தி பார்த்துட்டோம். கொஞ்சம் அப்படியே சைட் டிசைன் வருவோம். சைட் டிசைன்ல பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் டோர்ஸ் அண்ட் ஜிடி பேட்சிங் பிஃபோர் த ஃப்ரண்ட் டோர், அதுவும் பக்காவான பிளேஸ்ல இருக்கும். ஒரு அப்பீலிங் திங் தான் அதுவும். அண்ட் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் கிளாடிங்ஸ், இந்த கிளாடிங்ஸ் வந்து ஆல் ஓவர் த பாடி ரவுண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பெஸ்ட் இன் செக்மெண்ட். 180 mmங்கிறது ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரைல்ஸ் வந்து ஒரு யூஸ்ஃபுல் ரூஃப் ரைல், அது வந்து எந்த அளவுக்கு வெயிட் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியல. அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒரு இன்ஃபினிட்டி எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த பர்டிகுலர் காரில் மட்டும்தான் இந்த இன்ஃபினிட்டி எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இந்த காரை நீங்கள் பின்னாடி பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆகாது, கிளியராக தெரியாது Volkswagen Taycan தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு யூனிக்னஸ், பக்காவா அப்பீலிங்காக இருக்குது அந்த எல்இடி டெய்ல் லேம்ப்ஸ். ஸோ இதுதான் கைஸ் அபவுட் எக்ஸ்டீரியர். ஸோ கமிங் டு த வீல் சைஸ் கைஸ், உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட் லைனில் வந்து 16 inch ஸ்டீல் வீல்ஸு, ஹைலைன் அண்ட் ஜிடி அப்படிங்கிற 2 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டாப் லைன் அண்ட் ஜிடி பிளஸ் இந்த 2 வேரியண்ட்லையும் வந்து உங்களுக்கு 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அலாய் வீல்ஸோட டிசைன் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே Volkswagen அலாய் வீல்ஸ் ஒரு அப்பீலிங் அலாய் வீல்ஸ் தான். அதே மாதிரி இதுலேயும் பக்காவாக இருக்குது. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் திங் வந்து Volkswagen Taycanோட இன்டீரியர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. Volkswagen Taycanல அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ், உள்ள இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. நான் எல்லா லிஸ்ட்டையும் கிராப் பண்ண போகிறது இல்லை. ஸோ உள்ளே உட்கார்ந்த உடனே நமக்கு நான் அப்பீலிங் ஆகிற சில இன்டீரியர்ஸ் பற்றி மட்டும்தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ண போகிறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணி உட்கார்ற சீட், வென்டிலேட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது டாப் எண்டில் மட்டும்தான் வருது. உங்களுக்கு டாப் லைன் அண்ட் ஜிடி ப்ளஸில் வரும். அண்ட் தென் ஸ்டியரிங் பற்றி சொல்லி ஆகணும் கைஸ். இது ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங். அண்ட் ஸ்டியரிங்லேயே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸையும் கொடுத்துட்றாங்க. லைக் ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடும். அண்ட் டில்டபிள் ஸ்டியரிங். ஸோ ஸ்டியரிங் ஒரு விஷயத்துல நிறைய விஷயம் இருக்குது நமக்கு. அண்ட் ஸ்டியரிங்கை தாண்டி ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதை பற்றி பார்ப்போம் நம்ம. அண்ட் டாப் எண்ட்ஸில் டாப் லைன் அண்ட் ஜிடி ப்ளஸ் இந்த 2 வேரியன்ட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 inch டிஜிட்டல் காக்பிட் கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்லி டிஜிட்டலி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ இந்த டிஜிட்டல் காக்பிட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு டாப் லைன்லையும் அதுக்கப்புறம் ஜிடி ப்ளஸ் இந்த 2 வேரியண்ட்லையும் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நம்ம சைடில் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அந்த டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமில் உங்களுக்கு வந்து இன்பில்டாகவே நிறைய ஆப்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த கானா, ஆடியோ புக்ஸ், அதுக்கப்புறம் ஜிபிஎஸ் சிங்க், இந்த மாதிரி சில மேப் சிங்க், இந்த மாதிரி சில இன்பில்ட் ஆப்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கைஸ், வயர்லெஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே பண்ணலாம். நீங்கள் வயர்டு ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் இருக்குது. அதுக்கப்புறம் 2 12V சாக்கெட்ஸ், 2 சாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, டைப் சி சாக்கெட்ஸ். அண்ட் டேஷ்போர்ட் பற்றி சொல்லி ஆகணும் கைஸ். டேஷ்போர்டு வந்து ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் டேஷ்போர்ட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் க்ளவ் பாக்ஸ், ஒரு கூல் க்ளவ் பாக்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா டச் சென்சிட்டிவ் ஆட்டோமேட்டிக் கேசஸ். ஸோ வாட் எல்ஸ் கைஸ், ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் அப்படியே. ஸோ கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிக் சன்ரூஃப் இருக்குது. அண்ட் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து லெதர் அப்போல்ஸ்ட்ரி இன் டாப் லைன்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் லைன், ஹைலைன், ஜிடி இந்த வேரியன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்துடும். ரியர் சீட்ஸ்க்கு வாங்க. ரியர் சீட்ஸில் வரும்போது உங்களுக்கு வந்து இந்த கம்ஃபர்ட் லைன் அப்படிங்கிறதுல வந்து பெஞ்ச் சீட்ஸ் வரும். மற்ற வேரியன்ஸில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60-40 ஸ்பிளிட் சீட்ஸ் வந்துடும். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் கைஸ், ரிக்ளைன்மெண்ட் பொசிஷனாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் லெக் ஸ்பேஸு, தை பொசிஷன் எல்லாமே வந்து ஒரு அடிக்குவேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ போதுமான அளவுக்கே இருக்குது. அண்ட் மற்ற இது கம்பேர் பண்ணும்போது ஒரு 3 பேர் அப்படிங்கிறது உட்காரலாம், 2 பேருங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் சைடு ஹார்ம்ரெஸ்ட் வந்து கம்ஃபர்ட் லைன் தவிர மற்ற எல்லா வேரியன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரியர் சைடில் ரியர் ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ், விச் இஸ் அட்ஜஸ்டபிள் ஏசி வென்ஸ். அந்த ஏசி வென்ஸ் கீழேயே வந்து உங்களுக்கு 12V டைப் சி சார்ஜிங் போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், நான் பார்த்த வரைக்கும் இது ஒரு அமேசிங் ஃபீச்சர்ஸ் காருக்குள்ளே ஃபுல்லாக இன்பில்ட் கொடுத்துருக்கிறது. ஸோ இன்டீரியர்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் மோஸ்டாகவே உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ஃபுல்லாகவே எனேபிள் கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா,
கொரியன் கார் மேனுஃபேக்சரர்ஸை காம்பீட் பண்ணும் அப்படின்னா இப்படி நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்தாதான் நிறைய காம்பீட் பண்ண முடியும். பிகாஸ் கொரியன் மேனுஃபேக்சரர்ஸ் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மெயின் விஷயமே டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ Volkswagen Taygun ரெண்டுத்துலையுமே காம்பீட் பண்ணி டிசைன் அண்ட் ஃபீச்சர்ஸ் ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு நிறையா கொடுத்துட்டு அண்ட் ஆல்சோ அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயும் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கைஸ் நான் வந்து இன்டீரியர்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சது. ஸோ கைஸ் இப்போ இந்த Volkswagen Taygun ஏன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம் நம்ம டக்குன்னு. நம்பர் 1 வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ். என்னடா Volkswagen வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி முன்னாடி அவங்க லான்ச் பண்ண கார்ஸை விட இப்போ லான்ச் பண்ணிருக்க கார்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான் அண்ட் அது ஒரு காம்படிட்டர்ஸோட ஒரு மேட்சபிள் ப்ரைஸ் தான் இப்போதைக்கு அவங்க லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால Volkswagen Taygun வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்காக வாங்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்து எக்ஸ்டீரியர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ். எக்ஸ்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் பாடி டிசைனாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் டிசைனாக இருக்கட்டும், எல்இடி டெயில் லேம்ப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக உங்கள் கார் நீங்கள் வாங்குறீங்க ரோட்ல ஓட்டுறீங்க அப்படின்னா அந்த கார் வந்து ஆளுங்களை அட்ராக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த டிசைன் இருக்குது. ஸோ அந்த பர்டிகுலர் டிசைன் ஒர்க்காக கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் பிராண்ட் வேல்யூ. Volkswagenனாலே நமக்கு தெரியும் அந்த காரோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்கும், காரோட பாடி பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், காரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ காரோட இன்டீரியர் குவாலிட்டிஸ் எப்படி இருக்கும் அண்ட் பெயிண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கும், இப்படி நான் சொல்லிட்டே போகலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பிராண்ட் வேல்யூ. ஒரு பிராண்டுக்குன்னா அவங்க பிராண்டோட காசு வந்து இப்படி தான் இருக்கும், இவ்வளோ ப்ராப்பராக எல்லாமே இருக்கும், இந்த பிராண்டை நம்பி நம்ம கார் வாங்கினா இந்த பிராண்டை நம்பி நம்ம இவ்வளோ காசு போடலாம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வேல்யூ தான் அந்த பிராண்ட் வேல்யூ. ஜஸ்ட் லைக் தட் இந்த பிராண்ட் வேல்யூ எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட முடியாது. ஸோ Volkswagenக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு, இந்த காருக்கு எல்லாமே அது பொருந்தது. ஸோ த ஃபோர்த் திங் இஸ் ஃபார்எவர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது அப்படின்னா என்னன்னா இந்த காருக்கு வந்து அவங்க கொடுக்கறது வந்து 4 years வாரண்டி பிளஸ் ஆர்டர்ஸ் 1 lakh kilometer வாரண்டி அண்ட் பிளஸ் 4 years ரோட் சைட் அசிஸ்டன்ஸ் அண்ட் 3 ஃப்ரீ சர்வீசஸ். ஸோ இந்த காருக்கு வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற ப்ராமிஸ் படி பார்த்தீங்கன்னா 37 பைசே தான் பர் கிலோமீட்டருக்கு நமக்கு ஆகிற சர்வீஸ். அதோட டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். ஸோ அஃபோர்டபுளாகவும் இருக்குது இந்த இடத்துல சர்வீஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க கொடுக்குற அந்த 3 years வாரண்டியாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ வி கேன் எக்ஸ்டெண்ட் த வாரண்டி. அதுவும் அவங்க ஒரு 10,000 11,000 12,000 அந்த ரேஞ்சில் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுது எக்ஸ்டெண்டட் வாரண்டிஸ்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் 5th ஒன் இஸ் சேஃப்டி. இந்த சேஃப்டி பற்றி என்னன்னா அவன் இவ்வளோ நேரம் பேசவே இல்லை, கடைசியில் வந்து பேசுகிறான்னா ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அந்த சேஃப்டி இப்போ அப்படி கொண்டு வரேன் நான். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6 airbags. டாப் எண்டில் 6 airbags கொடுக்குறாங்க. அதாவது ஃப்ரண்ட் சைட் டிரைவர் சைடில் 2 airbag, 2 ஃப்ரண்ட் சைட் கர்டன் ஏர்பேக்ஸ் அண்ட் ரியரில் கர்டன் ஏர்பேக்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் 6 airbags இந்த காரில் உங்களுக்கு வருது டாப் எண்டில். ஸோ உங்களுக்கு எல்லா காஸ்ட்லையும் வரா மாதிரி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ABS, EBD, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டி கொலிஷன் பிரேக். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல். இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸ்லாம் நீங்கள் ஹில் சைடு வண்டியை ஓட்டு போகிறீங்க அப்படின்னா அதில் ஹில் ஹோல்ட் கண்ட்ரோல் இருக்குது ஆட்டோமேட்டிக் வேரியன்ஸில். ஸோ வாட் எல்ஸ் கைஸ், அஃப்கோர்ஸ் சேஃப்டி அப்படின்னாலே Volkswagenோட பாடி பில்ட் குவாலிட்டி. எவ்ரி டைம் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக இந்த டோர் தட் சவுண்ட் பற்றி சொல்லுவாங்க. இந்த கார்லேயும் அந்த தட் சவுண்ட் பக்காவாக இருக்குது. அதுவே இந்த காரோடைய சேஃப்டினஸை நமக்கு சொல்லுது. ஸோ ஆல்டுகெதர் இந்த காரை ஏன் வாங்கலாம் அப்படிங்கிற ரீசன் தான் பார்த்தோம். டக்குன்னு இந்த காரை ஏன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரீசன் டக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு வாங்கலாங்கிற ரீசன் ஆக்சுவலி நிறைய இருந்தது. அதில் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி 5 ரீசன் தான் சொன்னேன். வாங்கக்கூடாது அப்படிங்கிற ரீசன் வந்து எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை கைஸ் ஆக்சுவலி. பட் சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வந்து இந்த கார் வந்து வெறும் பெட்ரோல் வேரியண்ட்டில் மட்டும் தான் வருது, டீசல் வேரியன்ட் கிடையாது. ஸோ இது ஒரு காம்படிட்டர்ஸ் கிரெட்டாவை எடுத்துக்கோங்க. கிரெட்டாவில் வந்து ஒரு டீசல் வேரியன்ட் இருக்கு. இன்கேஸ் நான் ஒரு பையர், எனக்கு வந்து டீசல் கார் தான் வேணும், நான் நிறைய இது பண்ணுவேன், எனக்கு டீசல் கார் தான் வேணும் அப்படின்னா எனக்கு Volkswagen Taygunல டீசல் வேரியன்ட் கிடையாது. ஸோ அது ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் திங் இஸ் வந்து சன்ரூஃப் வந்து இப்போ நிறைய காஸ்ட்ல வந்து பேனோராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. பட் ஸ்டில் Volkswagen Taygunல கொடுத்துருக்க சன்ரூஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாமோ, இன்னும் பேனோராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அண்ட் த தேர்ட் திங் இஸ் பூட் ஸ்பேஸ். 385 liters பூட் ஸ்பேஸ் போதுமான அளவு தான். பட் ஸ்டில் காம்படிட்டர்ஸை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ஃபீல் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நான் யோசிக்கிற டிஸ்அட்வான்டேஜ். இந்த டிஸ்அட்வான்டேஜ்லாம் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜாக கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து நெகோஷியேட் நெக்லிஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்
தோணுச்சு சொன்னேன், அவ்வளோதான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் கார் டு பை. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இப்போ வந்து நான் ஒரு 15 lakhs 17 lakhs பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர் மிட் சைஸ் எஸ்யூவி வாங்க போகிறேன். எனக்கு வந்து பிராண்ட் வேல்யூ இருக்கணும், பாடி பில்ட் குவாலிட்டி இருக்கணும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கணும், அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைனும் ரொம்ப அப்பீலிங்காக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு Volkswagen Tiguan வந்து ஒரு நல்ல காராக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வெர்டிக்ட் வந்து எஸ், இட்ஸ் a குட் கார் டு பை. நீங்கள் கண்டிப்பாக போய் காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்கள். இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ எந்த காரை நீங்கள் வாங்க போனாலும் apart from the reviewers, apart from the YouTubers, apart from the ads, marketing, எதுவாக இருந்தாலும் காரை போங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க, உங்கள் பட்ஜெட்குள்ளே வருதான்னு பாருங்க, காரோட சேஃப்டி ஃபீச்சர்ஸை பாருங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பர்ஃபார்மன்ஸோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காரோட இன்டீரியர்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி அப்பீலிங்காக இருந்தால் யூ கேன் கோ அண்ட் பை திஸ் கார். So that's it for today guys. Thanks for watching this video. Please do subscribe my channel. End of the video நான் சொல்கிறேன். ஸோ நிறைய எத்தனை பேர் இதை பார்க்க போறீங்கன்னு தெரியல. Please do subscribe my channel. Let's grow. Bye.